இன்னைக்கு மார்கழி 3ஆம் நாள் 3வது பாடல். யாருக்கா தெரியுமா என்னன்னு? காலையில் கேட்டுருப்பீங்கல்ல, கேட்கலையா? டிவியில எழுந்து பாருங்க. 6 மணிக்கெல்லாம் வந்து ஃபுல்லா எல்லா சேனல்லையும் போடுவாங்க, விளக்கம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு புது புது விஷயங்கள்லாம் புலப்படும். சரியா? சரி, நான் சொல்றேன். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீர் ஆடினால். ஆனால் இப்படி ஆரம்பிக்கிறாங்க 3வது பாடல்ல. ஓங்கி உலகளந்த, ஓங்கி உலகளந்த தெரியும்ல, அந்த கதை கேள்விப்பட்டிருக்குமா? விண்ணுலகத்தை ஒரு அடியிலையும் மண்ணுலகத்தை ஒரு அடியிலையும் அந்த மாமலி சக்கரவர்த்தியோட தலையில ஒரு அடியை வச்சு அவரை பாதாள உலகத்துக்கு கழுப்பி மாமன் அவதாரம் பற்றி கேள்விப்பட்டு போல பாடமலை கூட ஒன்றா சொன்னேன் நினைக்கிறேன். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி, அப்படிப்பட்ட அந்த நாராயணனுடைய பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீர் ஆடினால், இந்த பாவை நோன்பை நோற்றால் என்ன நடக்குமா? தீங்கின்றி நாளெல்லாம் மும்மாறி பெய்யுமா. தீங்கின்றி நாளெல்லாம் மும்மாறி, அதாவது அந்த தீங்கின்றிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். மாறி போய் பெய்யுது, மழை பெய்யுது இல்லையா? ஆனா ஒரே நாள்ல 20 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர் பெய்ஞ்சு பெரிய அழிவு உண்டு பண்ணியது. சரியா? ஆனா அந்த காலத்திலையும் மாதம் மும்மாறி மழை பெய்யுமா? அரசர் கேட்பாரு மந்திரிகளை, என்ன மந்திரியாரே மாதம் மும்மாறி மழை பெய்தான். ஏன்னா அவரால் வந்து அவருடைய தேசம் முழுக்க போக முடியாது இல்லையா? இந்த அளவுக்கு வந்து போக்குவரத்தும் இல்லை, செய்தி ஊடகங்களும் இல்லை. இப்பெல்லாம் கூகுள்லயே பார்த்துடலாம் எங்க மழை பெய்யுது என்னன்னு, விண்டி ஆப்லயே பார்த்துடலாம் எங்க வரப்போகுது அப்படின்னு. அந்த காலத்துல அந்த வசதி எல்லாம் கிடையாது. அதனால அமைச்சர்களே கேட்பாங்க. சோ அந்த ஆண்கள் என்ன சொல்றாங்கன்னா, மும்மாறி எப்படி பெய்யுதா, தீங்கின்றி நாளெல்லாம் மும்மாறி பெய்யுது. அதாவது ஒரு 9 நாள் வெயில், அப்புறம் ஒரு நாள் மழை பெய்யுமா, மறுபடியும் ஒரு 9 நாள் வெயில், மறுபடியும் மழை பெய்யுமா. அப்படி பெய்யறதான வசதியா இருக்கும். சோ ஓங்கு பெறும் சென்னல், அந்த மலையில வந்து சென்னல் பயிர்கள்லாம் அப்படியே ஓங்கி வளர்ந்து ஊடு கயல் உகல. கயல்னா என்னது? மீன். அந்த மீன்கள்லாம் அப்படியே அந்த சென்னலுக்கு அடியில் அப்படியே ஓடி விளையாடி அந்த வயல்வெளியை அப்படியே நம்ம கண் முன்னாடி காட்சிப்படுத்துறான். ஓங்கு பெறும் சென்னல் ஊடு கயல் உகல. கயல் வெளியின்னு என்ன அர்த்தம்? கயல் போன்ற வெளியால தெரிஞ்சு கயல் வெளிக்கான அந்த இருக்க. சரி, கயல்லாம் மீன்கள். அந்த மீன்கள்லாம் அந்த சென்னலுக்குள்ள அப்படியே தெரியுதான். அப்புறம் பசுக்கள் பத்தி சொல்றாரு. பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுத்த, அந்த வயல்வெளிகள்ல பூங்குவளை மலர்கள்லாம் அவ்வளவு பூத்து குறைந்துதான். அந்த மலர்கள் மண்வளமும் மலைவளமும் இருக்கிறதுனால அப்படியே அந்த மலர்கள்லாம் ரொம்ப செழிப்பா இருக்கான். அதுல தேன் அழகா, அதெல்லாம் பொறி வண்டுகள் வந்து குடிச்சிட்டு அப்படியே மயங்கி ஒரு மயக்கமுற்று ஒரு உச்சகட்ட போதையில கிடக்கா. பூங்குவளை பொறிவண்டு கண்படுத்த சீர்த்த முளை பற்றி தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். அங்க இருக்கக்கூடிய பசுக்களுக்கு எல்லாம் என்ன அட்ஜெக்டிவ் கொடுக்கிறாங்க ஆண்டால்? வள்ளல் பெரும் பசுக்கலாம். ஏன்னா அந்த பசு புற்கள் எல்லாம் மேய்ஞ்சு அந்த பசுக்கெல்லாம் நல்லா கொழுத்து இருக்கு. அதனால பால் வந்து வேகமா சுரந்து தள்ளுது, பால் குடங்கள்லாம் நிறைஞ்சிருச்சு. அந்த நாட்டோட வளம் அந்த நாடுகள்ல எங்கேயோ இல்ல, ஆனால் பிறந்தது இங்க ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இந்த பகுதி தான். நம்ம பகுதியை பத்தி தான் சொல்லியிருக்காங்க. நம்ம பகுதி ஆண்டாள் வாழ்ந்தது 9ஆம் நூற்றாண்டுன்னு சொல்றாங்க, 21ஆம் நூற்றாண்டு. சரியா? கிட்டத்தட்ட 1000-1100 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றது. அப்ப அவ்வளவு நல்லா இருந்துச்சா. சரியா? அப்படி எல்லாம் நடக்கணும்னா நம்ம அந்த பாவை நோன்பு நடக்கணும்னு ஆண்டாள் வந்து சொல்றாங்க. சொல்ல திரும்ப சொல்லாம ஒரு தடவை பாசத்தை சொல்லிடுமா? சொல்லுங்க. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி. ஒரு வழியா சொல்லுமா? ஒவ்வொரு வார்த்தையா? ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாமும் நம் பாவைக்கு சாற்று நீர் ஆடினால் தீங்கின்றி நாளெல்லாம் ஓங்கு பெறும் சென்னல் ஊடு கயல் உகல தேங்காதே புக்கிருந்து பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுத்த தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முறை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தவர் என்பாவாய். அதனால இந்த மாதிரி வழக்கெல்லாம் வரணும்னா இந்த மாதிரி எல்லாம் ஒரு இன்னைக்கு சொன்னாலே மிகப்பெரிய விஷயமே என்ன? நம்பிக்கை தான். இறை மேல நம்பிக்கை வச்சு நம்ம பணியை ஒழுங்கா செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்படி எல்லாம் மீண்டும் ஒரு வசந்த காலம் நமக்கு வரும். சரியா? ஆண்டாளோட திருப்பாவை 3வது பாடல்ல அந்த காலகட்டத்தை வந்து கண் முன்னாலே காட்சி தர்றாங்க. ஆண்டாளை வாழ்த்துவோம், மார்கழியை வணங்குவோம். நன்றி.